ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள், அத்தியாயம் 16. கம்மாய்க்கு போகும்போது தீட்டு இல்லாட்டி அங்கே உள்ள ஆலமரத்து விழுதை பிடித்து ஆடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசில் அங்கே அப்படி விளையாடும்போது சொந்தக்கார பசங்க, மாமே, மச்சான், முறை உள்ளவங்க வேணும்னே நம்ம காலில் கிள்ளுவாங்க. வலி தாங்காமல் நான் கையை விட்டுருவேன். தொப்புடு கம்மா தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன் என்றாள். அது எப்படி என்று ஆராத்யா சுவாரஸ்யமாக கேட்க, அதுவா, ஆலமரம் கரை ஓரமாக அந்த பக்கம் இருக்கும். நடுவே கம்மா கரை, இந்த பக்கம் கம்மா. ஆலமர விழுது பாதி கம்மா சரிவில் தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். நாங்கள் இதோ இந்த மாதிரி என்று ஊஞ்சலில் ஏறி உட்கார்ந்து கொண்டு மேலே உள்ள விழுதை பிடிச்சிக்கிட்டு கரையில் இருந்து உந்தி தள்ளுவோம். விழுது அப்படியே தண்ணிக்கு மேலே போயிட்டு வரும். கரை ஓரம்தான், ஆழமாக இருக்காது. யாராவது வேண்டாத பசங்க இருந்தால் சரிவில் நாம் ஊஞ்சலில் ஆடும்போது காலில் அடிப்பாங்க. நாம் விழுந்துருவோம். என்னை அடிக்கடி ராஜதுரை அடித்து விழுக வைப்பான். நான் கோபத்தில் அவனை அடிக்கப் போவேன். அவன் என்னை விட ரொம்ப பெரியவன். போடி கருப்பின்னு ஓடி விடுவான். நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்ட சொன்னால் அது கேட்கவே கேட்காது. நீ ஏண்டி போனாயின்னு என்னத்தான் சொல்லும். நான் என் அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு போய் அவன் வீட்டில் சொல்லி கொடுத்து விடுவேன். என் அப்பத்தா அவனை திட்டிட்டு தான் வரும். என் அம்மா யார் கூடவும் சண்டை போட மாட்டாங்க. என் அப்பத்தா தான் எனக்காக சண்டை போடும். இப்போ கூட எங்கள் ஊரில் நீ அப்படியே உன் அப்பத்தாக்காரி மாதிரி அப்படிம்பாங்க என்று கயல் உற்சாகமாக பேசினாள். அவளுக்கே இது ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஊரிலும் எல்லார் கூடவும் பேசிவிட மாட்டாள். கவிதா, இளவரசி இவங்க கூடத்தான் இப்படி பேசுவா. அதே இணக்கம் இப்போ ஆராத்யா கிட்ட அவளுக்கு வந்தது. காரணம், அவள் இவளை பார்க்கும் பார்வையில் அன்பு இருக்கும், கனிவு இருக்கும், அலட்சியமோ அலட்டலோ இருக்காது. அதனாலேயே அவளுக்கு ஆராத்யாவை ரொம்ப பிடித்தது. ஆராத்யா இவளைத்தான் ஆச்சரியமாக பார்த்தாள். கிராமத்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம்தான் போல என்று நினைத்தாள். பிறகு பெட்ரூமிலிருந்து ஒரு கதவை திறந்தாள். பெரிய உடைமாற்றும் அறை. வெளிச்சமும் காற்றோட்டமும் வரும்படி இருந்தது. அது நிறைய வார்ட்ரோப் இருந்தது. பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அந்த அறையில் இருந்து கதவை திறந்தால் ரெஸ்ட் ரூம் இருந்தது. எல்லாமே ஆடம்பரமாக இருந்தது. அவற்றை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்தவள், வாங்கத்தாச்சி தூங்குவோம் என்றாள். என்னது, அத்தாச்சியா? அப்படின்னா என்று ஆராத்யா கேட்க, அதுவா, எங்கள் ஊரில் அத்தை மக, மாமா மகளை, வயசில் மூத்தவங்களை நாங்கள் இப்படித்தான் கூப்பிடுவோம். சின்ன வயசாக இருந்தால் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அதுவே உங்களை மாதிரி, அதுவும் சின்ன வயசாக இருந்தாலும் அண்ணனோட பொண்டாட்டி என்றால் அத்தாச்சின்னு தான் கூப்பிடணும் என்றாள். இதை கேட்ட ஆராத்யா முகம் வெட்கத்தில் சிவந்தது. ஐ, பாருங்களே, உங்கள் கண்ணம் அப்படியே சிவப்பாக மாறுது. ஏன் என்று அவள் கேட்க, இவளால் என்ன சொல்ல முடியும்? தன் கன்னத்தை அழுத்தமாக தடவி விட்டவள், சும்மாதான், வா தூங்குவோம் என்றவள், இரு, நான் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றேன் என்றாள். சற்று நேரத்தில் அவள் உடைமாற்றி விட்டு வர இருவரும் மெத்தையில் படுத்து விட்டார்கள். ஆராத்யாவின் எண்ணங்கள் முழுவதும் கதிரவன்தான். அதுவும் கயல் அவளை அத்தாச்சி என்று கூப்பிட்டதும் அவ்வளவுதான். உச்சி குளிர்ந்து போனாள். இப்படி ஒரு எண்ணம் அவள் மனதில் வந்தது என்று அவளுக்கே தெரியலை. ஆனால் தன் அத்தைதான் இதற்கு காரணம் என்றான் ஆதித்யா. உன் மனதில் இப்படி ஒரு ஆசையை தன்னோட சுயநலத்துக்காக உன் மனதில் உண்டாக்கியது அவங்கதான் என்று ஆதித்யா பாக்கியாவில் கோபப்பட்டான். கதிரவனை இந்த விஷயத்தில் அவனால் குறை கூறவே முடியலை. காரணம், காதல் என்று முதலில் ஆராத்யா தான் கதிரவனிடம் சொன்னாள். கதிரவனிடம் மட்டுமில்ல, மொத்தமாக சொன்னாள். அதை கேட்டவன் அதிர்ந்துதான் போனான். அதே சமயம் சுதாரித்து, இது சரியா வராது ஆரா என்றும் கண்டித்து சொல்லிவிட்டான். பெண் மனதை பெண் அறிவாள் என்பது போல பாக்கியாவிற்கு ஆராவின் பார்வை கதிரவனை சுற்றுவதை அறிந்து கொண்டாள். கதிரவன் மேல் பாசம் உண்டுதான் என்றாலும் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசியை கைப்பிடிக்கும் அளவு அவருக்கு பிடிக்குமா என்றால் இல்லைதான். ஏனென்றால் பாக்கியாவின் அன்பு எப்போதும் சுயநலமாகத்தான் இருக்கும். அவள் முதலில் கதிரவனை ஏற்றுக்கொண்டதே சீராளனிடம் நல்ல பெயர் எடுக்கணும்,
கணவனுக்கு தன்மேல் அன்பும் நம்பிக்கையும் பெருகணும் என்றுதான் அவனை அரவணைத்து கொண்டார். அதுவும் பெரிதாக எதுவும் இல்லை. அவன் கிராமத்தில் வளர்ந்தவன், தன் வேலைகளை தானே செய்ய பழகியவன். என்ன ஒன்று, தனி அறை தான் அவனுக்கு பழக்கம் இல்லாததாக இருந்தது. அதுவும் நாளாக நாளாக பழகி கொண்டான். கதிரவன் சீராளனைப் போல் தன்னிடம் அன்பு காட்டியவர்களுக்கு நன்றியும் விசுவாசமுமாக இருக்க வேண்டும் என்ற பிறவி. சிறு வயதில் அவனைப் போலவே ஆராத்தியாவும் இருந்ததால் இயல்பாக அரவணைத்து கொண்டான். ஆராவுக்கு அண்ணனை விட பழக எளிதாக கதிரவன் இருந்ததால் அவனுடன் தான் அதிகம் இருப்பாள். அவனும் அவளை அக்கறையாக பார்த்து கொண்டான். கள்ளம் கபடமற்ற கதிரவனை ஆதித்யாவிற்கு பிடிக்கும். வெளிக்காட்டிக்க மாட்டான். அவன் மீதும் சீராளன் மீதும் இருந்த நம்பிக்கையால் தான் தங்கையை இங்கே விட்டுட்டு அவன் வெளிநாட்டிற்கே படிக்கச் சென்றான். பாக்கியாவிற்கு தெரியாமல் இன்னும் மலர்விழிக்கு விசுவாசமான அவள் கிராமத்து ஆட்கள் வீட்டில் வேலை செய்தார்கள். அவர்கள் ஊரை பற்றி தெரியாததால் பாக்கியா அவர்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவர்கள்தான் ஆதித்யா ஊரில் வெளிநாட்டில் இருந்தபோது இங்கே நடப்பதை அவனுக்கு அவ்வப்போது சொன்னார்கள். இப்போதும் வீட்டில் இருக்கிறார்கள். கல்லூரி கூட கதிரவன் இங்கேதான் படித்தான். பிஜி படிக்கத்தான் வெளிநாடு சென்றான். அவன் இங்கே இருந்தவரை அவனை பற்றி ஆராத்தியாவிற்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் ஆதித்யாவிற்கு பிறகு அவன் அவளுக்கு ரொம்ப முக்கியமானவன். அவளை நன்றாக அக்கறையாக பார்த்து கொண்டவன். பாக்கியாவிடம் கடமை இருக்கும், அக்கறை இருக்காது. அன்போடு இணைந்த கனிவு இருக்காது. அவள் மகள் ஆஷாவிடமும் அவள் அப்படித்தான் இருப்பாள். எனவே ஆராத்தியாவிற்கு அது பெரிய விஷயமாக தெரியாது. கதிரவன் மேல் அவளுக்கு அன்பும் பாசமும் இருந்தது. 3 வருடங்கள் அவன் மேற்படிப்பு முடித்துவிட்டு வரும்போது இவளும் பருவ பெண்ணாக மாறி இருந்தாள். அவனை பிரிந்த அந்த நாட்களில் எதையோ இழந்த துக்கம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் என்ன ஏது என்று அவளுக்கு புரியலை. ஆனால் 3 வருட பிரிவிற்கு பிறகு ஆண் அழகனாக வந்த அவனை கண்ட நிமிடம் இவன் தனக்கானவன் என்று அவள் மனம் அவனிடம் போய் ஒட்டி கொண்டது. அவன் இயல்பாக அவளிடம் பேசி பழகினான். ஆனால் ஆராத்தியாவிற்கு அவனை கண்டதும் வெட்கம் வந்து அலையா விருந்தாளியாக ஒட்டி கொண்டது. அவள் முன்பு போல் அவனிடம் பழகலை. விலகி நின்று ரசித்தாள், சைட்டடித்தாள். அவன் அருகே வந்தால் தலைகுனிந்து கொண்டாள். இதெல்லாம் கதிரவனுக்கு புரியலை. பாக்கியாவிற்கு புரிந்தது. கதிரவனை மொத்த சொத்தின் சம பங்குதாரியான ஆராத்தியாவை அவன் மணந்து கொண்டால் தன் மகளுக்கு இணையாக முடியாது என்றாலும் இந்த சாம்ராஜ்யத்தின் முக்கிய ஆளாகி விடுவான். இதை வளரவிடக்கூடாது என்று நினைத்து அவள்தான் முதலில் ஆராத்தியாவிற்கு திருமணம் பேச வேண்டும் என்று பேச்செடுத்தாள் ஆதித்யாவிடம். அவனும் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி இருந்தான் தாயின் உறவுகளிடம். அப்படி வந்த சம்பந்தம்தான் சித்தூர் சமஸ்தானத்து சம்பந்தம். அவர்களை இயல்பாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தான் ஆதித்யா. ஆராத்தியாவிற்கு அழுகை வந்தது. அத்தை, எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னாள். அவள் ஏன் சொல்கிறாள் என்றுதான் பாக்கியாவிற்கு தெரியுமே. எனவே அவளின் மறுப்பை காதில் வாங்கலை. சீராளனை பொறுத்தவரை மாப்பிள்ளை பற்றிய விவரத்தை ஆதித்யா சொன்னவுடன் தன் தொழில்துறை நண்பர்கள் மூலமும் பிரைவேட் டிடெக்டிவ் மூலமும் அந்த குடும்பம், மாப்பிள்ளையின் குடும்பம், வசதி வாய்ப்பு என்று அனைத்தும் விசாரித்து திருப்தியாக இருந்ததால் தான் ஒத்துக்கொண்டார். ஆதித்யா கிட்ட அவரை பொறுத்தவரை நண்பனின் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஆராத்தியா சோர்ந்த முகத்துடன் தான் வந்தாள். பாக்கியா, சீராளன், ஆதித்யா, ஆராத்தியா 4 பேர் மட்டும்தான் சென்றார்கள். அங்கே மாப்பிள்ளையின் வீட்டில் மாப்பிள்ளையின் அம்மா, அப்பா, அண்ணன், அவர் மனைவி, மாப்பிள்ளையின் தங்கை, மாப்பிள்ளை என்று அவர்கள் குடும்பம் வந்திருந்தார்கள். அறிமுகப்படலம் நடந்தது. மாப்பிள்ளையின் அம்மா பாக்கியாவை போல் பல மடங்கு சாமர்த்தியசாலி. ஆதித்யாவின் அம்மா மலர்விழிக்கு தூரத்து உறவு வேற. ஆரம்பத்தில் இருந்தே இந்த குடும்பத்தை பாக்கியா கைக்குள் வைத்திருப்பது அவருக்கு பிடிக்கலை. எனவே தென்னிந்தியாவில் தொழிலில் கொடிகட்டி பறக்கும் ஆதித்யா வெளிநாட்டில் தன் தொழில் சாம்ராஜ்யத்தை ஆள வேரூன்றி கொண்டு இருக்கிறான். அவனை விடக்கூடாது என்று முடிவு செய்துதான் தன் மகளை அழைத்து வந்தார். அவர் மகள் வசுந்தரா தேவி வெளிநாட்டில் படித்தவள், அந்த நாகரிகத்தில் திளைத்தவள். எனவே ஆதித்யாவின் 1 நைட் ஸ்டே எல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமாகவே தெரியலை. எனவேதான் அவளும் வந்திருந்தாள். ஆராத்தியா மாப்பிள்ளையின் பக்கம் திரும்ப கூட இல்லை.
ஆனால் வசுந்தரா ஆதித்யாவை விட்டு பார்வையை அகற்றவே இல்லை. இதை அனைவரும் பார்த்தார்கள். ஆதித்யாவுக்கு இணை இல்லை என்றாலும் நல்ல வசதியான தொழில், குடும்பம், பாரம்பரியமானது. எனவேதான் ஆதித்யா இந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தான். அதே சமயம் பாக்கியாவின் கொட்டத்தை அடக்க மாப்பிள்ளையின் அம்மாவால் தான் முடியும் என்றுதான் நினைத்தான். இங்கே வசுந்தரா அவனை இங்கிதம் இல்லாமல் அப்படி பார்த்தது அவனுக்கு பிடிக்கலை என்றாலும், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா, பார்த்தா பார்த்துக்க என்று அவன் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பாக்கியாவால் அப்படி இருக்க முடியுமா? அவ்வளவுதான். அவளுக்கு மாப்பிள்ளையின் அம்மாவை பார்த்ததுமே ஆத்தி, இந்த தாடகையா, வேண்டவே வேண்டாம், நம்மளை ஒரே மாதத்தில் இந்த ஹைதராபாத்தை விட்டே விரட்டி விடுவாள் என்று புரிந்து போனது. அதைவிட அவரை கலவரப்படுத்தியது வசுந்தராதான். ஆதித்யாவை அவள் பார்த்த பார்வையை அவள் குடும்பம் ரசித்தது. ஆக இவர்கள் பெண்ணெடுத்து பெண் கொடுக்க நினைக்கிறார்கள் என்று பாக்கியா புரிந்து கொண்டாள். இதை எப்படி தடுப்பது என்று அவர் மூளையை குடைந்தார். மாப்பிள்ளையின் அப்பா ஆதித்யாவிடம், மாப்பிள்ளை, உங்களை என் மகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாம் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கலாம், எங்களுக்கு பரிபூரண சம்மதம் என்றார். அதை கேட்டு ஆதித்யா, நினச்சேன், இவ இப்படி அம்மா அப்பா முன்னாடி பார்க்கும்போதே நினச்சேன் என்று நினைத்தவன், சாரி சார், நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை, என் தங்கை கல்யாணம் தான் முதலில் என்றான். ஓகே, இப்போ உங்கள் தங்கை கல்யாணம் நடக்கட்டும், அதில் உங்களுக்கும் என் மகளுக்கும் நிச்சயம் பண்ணிவிடுவோம் என்றார். பாக்கியாவிற்கு பக்கென்று இருந்தது. நெஞ்சு அடித்து கொண்டது. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போன மாதிரி இருக்கே, என் மகள் வாழ வேண்டிய இடத்தில் இவளா, விடுவேனா என்று மனதில் நினைத்தாலும் அந்த இடத்தில் ஆதித்யாவை மீறி வாய் திறக்க முடியாதே. வந்தவர்களும் இவர்கள் இருவரையும் மதித்து எதுவுமே பேசலை.